ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காவிதர்ஷினி சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி டேஸ்ட்டாக வெந்தய குழம்பு பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம்: சின்ன வெங்காயம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், பூண்டு, கருவேப்பில்லை, கொத்தமல்லி, தக்காளி, ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி, ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச வெந்தயம், தாளிப்புக்கு வெந்தயமும் சீரகமும், அப்புறமா 100 கிராம் எண்ணெய். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. வாங்க, இப்போ அடுத்தது தாளிப்புக்கு வெந்தயமும் சீரகமும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொரி வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ சின்ன வெங்காயம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கோல்டன் கலரில் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி சாப் பண்ணி வச்சது. இப்போ 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இப்போ திருப்பியும் க்ளோஸ் பண்ணி புளியை நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ இதில் உப்பு மிளகாத்தூள் போட போகிறோம். கல்லுப்பு, இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ புளியை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
மிதமான அளவு வச்சுட்டா கொஞ்சம் கொதி வந்தால் சரியாயிடும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளி ஊற்றி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லியும் வறுத்து அரைச்சி வச்ச வெந்தய பொடி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், சரியாக போயிடும். கணக்கு போட்டுட்டு ஓகேங்களா? வெந்தய குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நாளைக்கே செஞ்சு பாருங்கள். பாய். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.